ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான பிரபதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மீனா தேர்தலில் நிற்க போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே முத்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது அவங்க குடும்பத்துக்கிட்ட சந்தோஷமாக சொல்லணும்னு முதல்ல அவங்க அம்மா சீதா எல்லாரையும் வர வச்சு சொல்லணும்னு வர வச்சாங்க. கூடவே நம்ம சத்யா கூடவே ரேகாவும் வர வச்சு சொன்னதுக்கான காரணம், சத்யாவும் ரேகாவும் லவ் பண்ணுற விஷயம் மீனாவுக்கும் தெரியும். அவங்க நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்க, அவங்களுக்கும் எல்லாமே தெரியணும் அப்படின்றதுக்காக தான் மீனா வர வச்சு சொன்னாங்க. அப்போது மீனா இந்த போட்டியில் நிற்க போகிறாங்க அப்படின்ன உடனே அவங்களுக்கு அவங்க அம்மாவுடைய ஞாபகம் தான் வருது. கண்டிப்பாக இதில் அம்மாவும் நிற்குவாங்க, இல்லை அம்மாவுடைய ஆட்கள் யாராச்சும் அம்மா நிற்க வைப்பாங்க, அவங்கள பற்றி நமக்கு தெரியும், அவங்க பண்ணுற தப்பு பிடிக்காம தானே நம்ம இப்போ டாடி கூட இருக்கோம். ஸோ இவங்க சத்யாவோட அக்கா இவங்க போயிட்டு தேர்தலில் நின்று எந்த ஒரு பிரச்சனையிலே மாட்டிக்க கூடாது அப்படின்னு அவங்க ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்படி சொன்னதுனால பிரச்சனை வரும் தான், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி அவங்க ஜெயிக்கணும்ல அப்படின்னு முத்து மற்றவங்க எல்லாருமே ஊக்கப்படுத்தினாங்க. ஸோ எல்லாருமே சிந்தாமணிக்கு அவங்களுடைய அம்மா ரொம்ப ரொம்ப பயந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையும் வச்சு அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. மனசுக்குள்ளே கஷ்டப்பட்டாலையும் அவங்க தேர்தலில் நிற்கிறது சந்தோஷம்தான், நம்ம இதுக்கு ஏதாச்சும் பண்ணியே ஆகணும்னு இங்கே ரேகா நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம அம்மாவை தேர்தலில் நிற்க விடாமல் நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மீனாவுக்கு வாழ்த்து சொல்லிட்டு கிளம்பி அங்கேருந்து போயிருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம சிந்தாமணி என்ன பண்ணுறாங்க, எங்கே பற்ற வச்சா எங்கே வெடிக்கும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ மீனாவை பற்றி இங்கே விஜயா கிட்ட பயங்கர கேவலமாக சொல்லிவிட்டா, அது மட்டும் இல்லாமல் ஸோ இப்படியெல்லாம் அவள் பெரியவள் ஆகிடுவா, பதவிக்கு வந்துட்டாள்னா அப்புறம் உங்களுக்கு அந்த வீட்டில் மதிப்பு மரியாதை இருக்குது, அது உங்கள் வீடு, உங்கள் அப்பா உங்களுக்கு கொடுத்தது, அந்த வீட்டுக்குள்ளே அவள் கெத்தாக உட்காந்துட்ருப்பா, அப்படி எப்படின்னு இல்லாத பொருளை கதையெல்லாம் பேசி சின்னமனையை உசுப்பேற்றி விட்டுட்டாங்க. இப்போது மீனா முத்து வீட்டுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு மனோஜ், அண்ணாமலை, அதுக்கப்புறமா ரவி எல்லாருக்கும் கொடுத்து சந்தோஷமாக இருக்கிற சமயத்தில் மீனா அந்த மாதிரி தேர்தலில் நிற்க போகிறா அப்படின்னு நடந்த விஷயங்களை முத்து சொல்லும்போது எல்லாருமே சந்தோஷப்பட்டு மீனாவை வாழ்த்துனாங்க. ஏன் இவ்வளோ நாள் பாராட்டாத மனோஜை கிட்ட, ஓ அப்படியா, அடுத்த லெவலுக்கு முன்னேறதுக்கு ஸோ அடுத்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ், கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே முத்துவுக்கும் மீனாவுக்கும் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது. மனோஜோட மனசு மாறி வர இந்த சமயத்தில் விஜயாவுக்கு சிந்தாமணி சொன்னதுனால பயங்கரமாக கோவம் வீட்டுக்கு வந்த உடனே அத்தை ஸ்வீட் எடுத்துக்கோங்க, இப்படி நான் பூவோடைய வியாபாரிகள் சங்கத்தில் நான் நிற்க போகிறேன், பூ கட்டுறவங்களுக்கு எல்லாருக்கும் நான் நல்லது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி மீனா அங்கே வாயை திறந்து சொல்கிறதுக்குள்ளேயே இன்னொன்று கோவப்பட்டு அப்படியே ஸ்வீட்டை தூக்கி அடிச்சிடுறாங்க. இங்கே அண்ணாமலை அப்போ தான் சந்தோஷமாக மீனாவை பற்றி புகழ்ந்து பேச வந்தார். ஆனால் அதுக்குள்ளேயே இப்படி தூக்கி போட்டதுனால எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி. முக்கியமாக அண்ணாமலை கோவமாக பேசுகிறாரு விஜயா கிட்ட, ஏன் இப்படி நடந்துக்கிறா, மீனா ஸ்வீட் கொடுத்தா வாங்கிக்கணும், உனக்கு பிடிக்கலன்னா வேண்டான்னு நீ ஒதுங்கி அமைதியாக போயிருக்கணும், அது என்ன தட்டி விடுற பழக்கம், உனக்கு எதுக்கு இம்புட்டு கோவம், எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணுறா அப்படின்னு கோவப்பட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் விஜயா பயங்கரமாக கோவப்பட்டுட்டு, இவ யாரங்க கேட்டு எலெக்ஷனில் நிற்கிறா, இவ என்ன கேட்டாடா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை எதுக்கு கேட்கணும், மீனா பூ கட்டுற தொழிலில் இருக்கிறதே அவள் ஆர்டர் பிடிச்சி வியாபாரம் செய்கிறதே உங்களுக்கு பிடிக்காது, அப்படி இருக்கிறப்போ அவள் நிற்கட்டும்னு சொன்னால் மட்டும் நீங்கள் அப்படியே நில்லு மீனா, ஆமாம் மருமகளே அப்படின்னு சொல்லிட்டு தான் மறு வேலை பார்ப்பீங்க பாருங்கள். அப்புறம் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும், மீனாவே எல்லாரும் முடிவு பண்ணி அவங்க ஆட்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து தான் மீனாவே எலெக்ஷனில் நிற்க சொல்லி வற்புறுத்துனாங்க. அதுக்கப்புறம் தான் மீனாவே ஒத்துக்கிட்டு இருக்கா. எல்லாரும் முடிவு பண்ணி சொன்னதுனால தான் மீனாமே சரின்னு சொல்லிட்டு நாங்களே இப்போ அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். அப்பா கிட்டேயே கேட்காம மீனா முடிவு எடுத்துட்டு ஸ்வீட் கொடுத்தப்போ அப்பாவே எதுவும் யோசிக்கல. நீங்கள் ஏன் இப்படி பிரச்சனை பண்ணுறீங்க, உங்களுக்கு மீனாவை பிடிக்காதன்ற காரணத்தினால அவள் எது பண்ணாலும் உங்களுக்கு பிடிக்காதா, இல்லை ஒதுங்கியாச்சும் போகணும், அதுவும் கிடையாது, அது ஏதாச்சும் கெடுத்து விடுற மாதிரி ஏதாச்சும் ஒரு வேலை பார்க்குறீங்க. ஏன் உங்களுக்கு மீனா மேலே இந்த அளவுக்கு காண்டு, அவள் தேர்தலில் நினைச்சு ஜெயிச்சா இங்கே நம்ம ஊருக்கு அவள் எவ்வளோ பெரிய உதவி செய்வா, அந்த சின்னாமணி தான் இந்த தடவை எலெக்ஷனில் நிற்கிறாங்க, அவங்க கண்டிப்பாக எதுவும் பண்ண போறதில்ல, அந்த லேடிக்கும் மீனாவுக்கும் சுத்தமா ஆகாது, அதனால இப்போ மீனா நின்னா ஜெயிக்குவாங்க, இந்த குடும்பத்துக்கு அதாவது இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு எல்லாரும் நினச்சிதான் மீனாவை நிற்க சொன்னாங்க. உங்களுக்கு என்ன வந்துச்சு, நீங்கள் ஏன் இப்போ மீனா கிட்ட கோவப்பட்டு இப்படி பேசிட்டு இருக்கீங்க, எலெக்ஷன் லாவில் நிற்கக்கூடாதுன்னு நீங்கள் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், ஓ இப்போ புரியுதுப்பா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சின்னமனை நிற்கிறாங்கல்ல, அவங்க நிற்கிறப்போ இவ நிற்கக்கூடாது, ஸோ போட்டியாக வந்துருவான்னு சொல்லிட்டு அம்மா வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னதும், ஆமாம் ஆமாம், அவங்க நின்ன உடனே அப்படியே எல்லாரும் இவளுக்கு தான் ஓட்டு போட்டுருவாங்க பாருங்க, அவங்க எவ்வளோ பெரிய ஆர்டர், எவ்வளோ பெரிய பெரிய ஆர்டர்லாம் பிடிச்சி செஞ்சுட்டு இருக்காங்க, இவ சாதாரணமாக பூக்கட்டி விற்றுக்கிட்டு ஏதோ ஃப்ளாட்டுக்கு நடுவில் கடையை போட்டு உட்காந்துட்டு இருக்கா, இவ ஜெயிச்சிடுவாளா, அவங்க தாண்டா எப்படியும் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லவும், நீ எல்லாம் ஒரு மாமியாரா இல்லை ஒரு மனுஷியான்னு கேட்குறேன், இந்த வீட்டோடைய மருமக, அதுவும் ஓ மருமகளை
எலெக்ஷன்ல நிக்கிறா, அவ ஜெயிக்கலன்னா கூட பரவாயில்ல, நீ கண்டிப்பா ஜெயிப்பான்னு ஒரு ஆறுதலாச்சும் சொல்லணும். அப்படி எதுவும் சொல்லாம இப்படி எடுத்த உடனே அட்டவாக்கம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு அண்ணாமலை கோவப்பட்டு திட்டுறாங்க. அப்பா, இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, அம்மா எப்பயுமே அப்படித்தானே பேசுவாங்க, விடுங்கப்பா. இப்போ அவங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. சிந்தாமணி நிக்கிறப்போ மீனா நிக்க கூடாது, அதுதான் பிரச்சனை. அதுக்காக தான் அப்படி மீனாவை நிக்க விடாம பண்ணலான்னு யோசிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், ஏய் நான் ஏன்டா அப்படியெல்லாம் யோசிச்சு செய்ய போறேன், அவ எலெக்ஷன்ல நிக்கிறது எனக்கு பிடிக்கல, அப்புறம் எனக்கே தான் மரியாதை இருக்க போகுது இந்த வீட்டுல அப்படின்னு சொல்லவும், ஓ இப்போ புரியுது அத்தை, நீங்க எதுக்காக அப்படி சொல்றீங்கன்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அத்தை, நான் வெளியில மட்டும்தான் தலைவியா இருக்க போறேன், வீட்டுக்குள்ள நான் உங்க மருமக தான் அப்படின்னு சொல்லவும், மீனா இப்போ புரியுது மீனா, நீங்க 2 பேரும் நீ நினைக்கிற மாதிரி அம்மா நினைக்கிறதுக்கான காரணம் இல்லை. சிந்தாமணி இவங்கள பார்த்து பேசியிருப்பாங்க, எப்படியோ நீ எலெக்ஷன்ல நிற்கிற விஷயத்த அம்மாவுக்கு தெரியப்படுத்திருப்பாங்க. தெரியப்படுத்தி அவங்க தான் தோ இப்போ நீயும் அம்மாவும் பேசிட்டு இருக்கீங்களே, அவங்க நீ ஜெயிச்சிட்டா எங்கள் அம்மாவோடைய கை இந்த வீட்டில் இறங்கிடும்னு, அதை பற்றி அந்த அம்மா உன்னை பற்றி ஏதாச்சும் பொருளை கிளப்பி பேசி விட்டுருக்கோம். அதனால தான் அம்மாவுமே வந்து நீ எலெக்ஷனில் நிற்கக்கூடாது, நீ நின்னா அவங்களோட மரியாதை போயிடும், நீ தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு உன்னை நினச்சி எல்லாரும் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இப்போ கோவப்பட்டு உன்னை எலெக்ஷனில் நிற்க விடாமல் பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த சிந்தாமணிக்கு போட்டியாக யாரும் வரக்கூடாது, அந்த சிந்தாமணி மட்டும்தான் நின்று ஜெயிக்கணும்னு நினைக்குது. அதுக்காக தான், அதுவும் முக்கியமாக ஒன்றாகாது, நீ எலெக்ஷனில் நிற்கிறன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா சிந்தாமணி எப்படி அமைதியாக இருந்துருவாங்க. அதான் அம்மா மூலயமா கோல் நகத்தை காய் நடத்த முயற்சி பண்ணிட்டாங்க. பா நான் சொல்கிறதெல்லாம் புரியுதாப்பா? மீனா உனக்கு புரியுதா? நான் சொல்கிறது அத்தனையும் கரெக்ட். இதனால தான் அம்மா வந்து இங்கே கோவப்பட்டு மீனா எலெக்ஷனில் நிற்க வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. ஆமாம் அத்தை, அவர் சொல்கிறதெல்லாம் உண்மையா? அதுக்கு தான் நீங்கள் கோவப்பட்டு என்னை நிற்க வேணாம்னு சொல்கிறீங்களா அத்தை அப்படின்னு சொல்லவும், விஜயா முத்து சொல்கிற மாதிரி தானா, இப்போ எதுக்கு மீனா எலெக்ஷனில் நிற்க வேணான்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லவும், ஏதாச்சும் சொல்லு, வாயை திறந்து பேசு, கல்லூரி மங்கி மாதிரி இப்போ நின்றுட்டு இருக்காத, உனக்கு சுயமாக புத்தின்றதே எதுவுமே கிடையாதா? இந்த வீட்டோட மருமக ஓ மருமக எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சா உனக்கு தான் பேர் அதிகமாக, நல்ல நீ தான் பெருமையாக என்னோட மருமகன்னு சொல்லிட்டு இருக்கலாம், அது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு. யாருங்க இவன் என்னோட மருமகன், நான் பெருமையாக சொல்லிட்டு தெரியணுமா? விஜயா மருமகன் அவ சொல்லிக்கிட்டு அவளுக்கு அது பெருமை இல்லையா? யோ இப்போ நீங்களும் அதே தான் நினைக்கிறீங்க, அவ தலைவி ஆயிட்டா இப்பவே நீங்க மீனாவுடைய மருமக, மீனா என்னுடைய மருமக அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருமையா சொல்லிப்பேன், இப்பவே நீங்களே சொல்றீங்க. அப்போ ஊர் உலகம் என்னை பத்தி என்ன பேசும்? அந்த அசிங்கம் எனக்கு தேவையில்லை, இவ எப்பயுமே எனக்கு கீழே தான் இருக்கணும், அவ இந்த எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்க கூடாது, அவ ஜெயிக்கிறாளோ ஜெயிக்கலையோ எலெக்ஷன்ல அந்த சிந்தாமணி எதிர்த்து நிற்க கூடாது அப்படின்னு விஜயா பேசுவோம். நீங்க எப்போ இப்படியெல்லாம் யோசிச்சு மீனாவை எலெக்ஷன்ல நிற்க வேணாம்னு சொன்னீங்களோ அப்பவே நான் இன்னும் ஸ்ட்ராங்கா முடிவு பண்ணிட்டேன், மீனாவை இந்த எலெக்ஷன் நிற்க வச்சு நான் ஜெயிக்க வைப்பேன் அப்படின்னு முத்து சவால் விடுறாங்க. ஏங்க அத்தையோட மனசுல இவ்வளோ இருக்கிறப்போ நான் ஏங்க எலெக்ஷன் நிற்கணும், வேண்டாங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லுவோம். என்ன மீனா, அம்மா சொன்ன உடனே நீ உடனே வாபஸ் வாங்கிடுவியா? இங்க பாரு அதெல்லாம் முடியாது, நீ நிற்கிற நீ ஜெயிக்கிற, அவங்க என்ன வேணாலும் நினச்சிட்டு போகட்டும், அவங்க பெருமை குறைஞ்சிடக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறப்போ என் பொண்டாட்டி பெருமையா இருக்கணும்னு எனக்கு இருக்காதா? நான் உன்னை ஜெயிக்க வச்சு தலைவி ஆக்குவேன் மீனா அப்படின்னு முத்து சவால் விடுறாங்க அவங்களுடைய அம்மா கிட்ட. அப்படி சொல்லிட்டா முத்து, மருமகளே சொந்த பிள்ளையோட, அதாவது பொண்டாட்டி நம்ம வீட்டு மருமக, அவ ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறா பத்தியா இவ என்னத்துக்காகவாச்சே கண்டிப்பாக மீனா ஜெயிக்கணும் அப்படின்னு எல்லாருமே விஜயாவை கோவப்படுத்துகிற மாதிரி பயங்கரமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. முத்து கண்டிப்பாக ஜெயிக்க வச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மீனாவை கூப்பிட்டுட்டு, நீ வா மீனா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போயிடுறாரு. இங்கே பாரு, இந்த மாதிரி பொறாமை பிடிக்கிறத முதல்ல நிறுத்து, அப்போ தான் நீ வாழ்க்கையிலேயே முன்னேறுவ, இந்த பொறாமதையாலும் தான் எல்லாமே அப்படின்ற அதிகாரத்தினால தான் இப்படி இருக்கு, என் அம்மா கிட்டலாம் அப்படி நடந்துகிட்டு இருந்தா நீ இப்படி இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க அண்ணாமலை விஜயாவை பார்த்து கேட்குறாங்க. விஜயாவுக்கு ரொம்ப ரொம்ப கோவம் தான் வருது. மனோஜும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ஸ்வீட்டை அப்படியே கையில் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னடா கை கெட்டது வாய் கெட்டது கணக்கு, அந்த ஸ்வீட்டை கூட தின்ன விட மாட்டேன்றாங்களே அப்படின்னு மனோஜ் நின்று சாப்பிட போகும்போது விஜயா அதை தட்டி விட்டுறாங்க. அவ கொடுத்த ஸ்வீட்டை நீ எப்படிடா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம நினச்சது சரியாயிடுச்சுன்னு மனோஜும் இவங்களுக்குள்ள மாட்டிட்டு நாம தாண்டா முழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் ஷோரூமுக்கு கிளம்பி போயிடுறாங்க. கடைசியாக ரவி அவர் அமைதியாக இருப்பாரா, அவரும் வந்து விஜயா கிட்ட, ஏம்மா அண்ணியும் முத்துவும் முன்னேறக்கூடாதுன்னு நீ ஏமா ஒரு அளவுக்கு கூட நினைக்க மாட்டேன்ற சே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவரும் கிளம்பி போயிடுறாங்க. ரவி என்ன பண்ணுவார், அடுத்து போயிட்டு ஸ்ருதி கிட்ட நடந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. வாவ் மீனா தேர்தலில் நிற்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தானே, ஆனால் உன் அம்மா ஏன்டா அப்படி இருக்காங்க, ஆண்டி ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க, மீனா நின்று ஜெயிச்சா நம்ம வீட்டுக்கு தானே பெருமை, அவங்க நின்று எதையுமே அவங்களால சாதிக்க முடியல, நல்லது செய்யாமலேயே அவங்களே
வந்து பட்டம் வாங்கணும் அப்படி இப்படின்னு சமூக சேவை பட்டம் வாங்கணும்னு ஆண்டியே என்னென்னமோ பண்ணாங்க. அதுவே நடக்கல. மீனாவுக்கா தேடி அவங்க வாய்ப்பு வருது. அவங்க பண்ற நல்லதுக்காக அவங்க நிக்க போறாங்க. ஜெயிச்சா நமக்கு தான் பெருமை, சந்தோஷமா நாம பேசிக்கலாம். ஸோ அவங்க ஆண்டி வந்து எந்த நல்லதுமே செய்யாம சமூக சேவை பட்டம் அவங்க வாங்கிட்டு வந்திருந்தா அவங்க இப்படியெல்லாம் பண்ணாமே பட்டம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடும்பத்துக்கு பெருமையா வந்திருக்கோம். அவங்க வாங்கின பெருமைனால வீட்டுக்கு அசிங்க தான் வந்து சேர்ந்துருக்கோம். ஆனா மீனா அப்படி கிடையாது. இல்ல ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ எலெக்ஷன்ல நிக்கிறாங்க, அது அவங்களோட பெருந்தன்மை. ஆனா நிக்காததுக்கு முன்னே ஆண்டி இப்படி எல்லாம் தடை போடுறாங்க பாரு. என்னடா ஆண்டி இவங்க அப்படின்னு ஸ்ருதிக்கும் கோவம் தான் வருது. என்ன பண்றது, எல்லாருமே வீட்டுல பேசி பார்த்துட்டோம். ஆனா அம்மா கேட்கறதா இல்ல. ஆனா முத்து விடுவானா, கண்டிப்பா நீ ஜெயிக்க வச்சே தீருவன்னு சொல்லிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொன்னதும், ஆமா முத்து மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் எல்லாருக்கும் கிடைச்சா உண்மையிலே எல்லாருமே நல்லா இருக்கலாம். மீனாவை உயர்த்தி பார்க்கறது தான் நம்ம முத்துவோட பெருமையை. உண்மையிலேயே அவங்க 2 பேருமே மேட் ஃபார் ஈச் அதர் கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஸ்ருதி வந்துட்டு. அப்ப நாம அப்படி இல்லையா, நான் உன்கிட்ட அப்படி நடந்துக்கலையா அப்படின்னு ரவி அடுத்து பேசுவோம். நீ உன் லைஃப்ல நடக்கிறது என்ன, நீ இந்த பிரச்சனையை சரி பண்ணியான்னு யோசிச்சுட்டு அப்புறம் எல்லாத்தையும் பேசு போ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வழக்கம் போல சொல்லிட்டு போயிடுவோம். இவ பிரச்சனையை மட்டும் சமாளிக்கவே முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு ரவி ஒரு பக்கம் குழம்பி போயிருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு நம்ம ரேகா அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, நேரா வந்து சிந்தாமணி பார்க்க அவங்களுடைய வீட்டுக்கு வந்து கிளம்பி போறாங்க. நேராக போன உடனே, மா இந்த தடவை நீ எலெக்ஷனில் நிற்க போறியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா உனக்கு தெரிஞ்சிடுச்சா, நான் சொல்கிறதுக்கு முன்னாடி எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு. எப்படியோ உனக்கு தெரிஞ்சுக்கிட்டம்மா, நீ ஏம்மா நிற்க போகிற, நீ எப்படியோ நீ நீ நிற்கலனாலையும் உன் ஆட்களை நிற்க வச்சாலும் நீ ஃப்ராடு தனம் பண்ணி தான் ஜெய் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நீயே நேரடியாக எதுக்கு நிற்கிற, உங்கள் ஆட்களையே பேசாமல் நிற்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் கண்ணு, அம்மா தேர்தலில் நிற்க போகிறேன்னு சொல்கிறேன், சந்தோஷமே இல்லாமல் இப்படி பேசிகிட்டு இருக்க, நீ என்ன ஆச்சு, என்ன கோவம் அப்படின்னு சொல்றாங்க. பேசாதம்மா, நீ எப்படி நின்னாலையும் உனக்கு போட்டியா யாராச்சும் நின்னாங்களா அவங்களை எதிர்த்து நீ ஜெயிக்கணுன்றதுக்காக ஃப்ராடு தனம் பண்ணி எப்படியாச்சும் ஓட்டு அதிகமா போட வச்சு ஜெயிக்கணும்னு தான் நீ பாப்ப, நேர்மையா ஜெயிக்க மாட்ட. இப்படி இருக்கிறப்போ மற்றவங்க உனக்கு எதிராக போட்டி போட்டு நின்னா அவங்க எப்படிமா ஜெயிப்பாங்க? நீ பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. நீ நேர்மையாக நின்று ஜெயிச்சா கூட நான் உன் பக்கம் தான் நிற்பேன். ஆனால் நீ இப்படி தான் ஜெயிப்பன்றது எனக்கே தெரியும். அப்படி இருக்கிறப்போ என் மனசாட்சி தொட்டு உனக்கு எப்படிமா சப்போர்ட் பண்ண முடியும்? பேசாமல் நீ நோட்டீஸை திருப்ப வாபஸ் வாங்கிடு, நீ தேர்தலில் நிற்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரேகா சொல்லவும், இது ரொம்ப ரொம்ப சிந்தாமணிக்கு அதிர்ச்சியாக இருக்குது. இந்த மீனாவை நிற்க வைக்க முடியாமல் மாஸ்டர் மூலிமா எப்படியாச்சும் நாமளே எல்லா ஓட்டையும் வாங்கி ஜெயிச்சிடலான்னு பார்த்தா பாப்பா வந்து இப்படி சொல்லுது அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க. என்னம்மா யோசிச்சுட்டு இருக்கேன், நான் சொன்னதை செய் அப்படின்னு. இல்லை ரேகா கண்ணு, என்ன திடீர்னு என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? நானா ஒன்றும் நிற்கலம்மா, எல்லாருமே நீங்க தான் நிற்கணும்னு வற்புறுத்தினாங்க, வேற வழி இல்லாமல் நானும் நிற்கிறேன் அப்படின்னு. அப்போ நீ எலெக்ஷனில் நிற்கிறன்னா நேர்மையாக ஜெயிக்கிற வழியா பாருமா. உனக்கு என்ன பவர் இருக்கோ அதை எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நீ ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்காத. உனக்கு நியாயமாக யார் ஓட்டு போகிறாங்களோ அவங்கள வச்சு நீ ஜெயித்தா ஜெவி, இல்லைன்னா தோத்துட்டு அமைதியாக இருந்துருமா. தேவையில்லாமல் பிரச்சனையெல்லாம் நீ எதுவும் பெருசாக பண்ணிட்டு இருக்காத. குறுக்க வழியில் நீ ஜெயிக்கணும்னு பார்த்த அப்புறம் நான் போனவ அப்பா கிட்டே இருந்துருவ. திரும்ப இந்த பக்கம் பொண்ணுன்றதுக்காக கூட இந்த பக்கம் நான் வரவே மாட்டேன், நீங்களும் என்னை தேடி வராதிங்க அப்படின்னு சொல்றாங்க. ரேகா கண்ணு, ஒரு நிமிஷம்டா, உனக்கு என்னடா ஆச்சு, திடீர்னு நீ ஏன் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க, எனக்கு ஒன்றும் புரியல. நான் எலெக்ஷன்ல நிக்கிறதுனா உனக்கு என்னமா ஆக போகுது? அந்த மீனா என் மேல பொறாம பிடிக்கிறவ, அவதான் நான் நிக்கிறேன்னு தெரிஞ்சும் எனக்கு எதிராக போட்டிக்கு நிக்கிறா. இங்க பாருமா, நீ சொன்ன மாதிரி நான் ஜெயிச்சா நான் ஜெயிக்க போகிறேன், இல்லைன்னா அவள் ஜெயிக்க போகிறா, இதில் என்ன இருக்குது, நீ ஏன் கோவப்படுற அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரும்மா, அடுத்தவங்க பொறாம பிடிக்கிறவங்கன்னு நீங்கள் சொல்லாதம்மா, உங்களை பற்றி எனக்கே நல்லா தெரியும். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் அடுத்தவங்களை பற்றி சொன்னால் நான் உங்களை நம்புவேனா? பேசாமல் நீங்கள் அமைதியாக வாபஸ் வாங்குறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஆனால் பிடிவாதமாக நிற்கிறீங்க, நேர்மையாக ஜெயிக்கணும். அதே மாதிரி ஏதாச்சும் தப்பு தண்டா பண்ணீங்கன்னு தெரியட்டும், அப்புறம் நான் பேசிக்கிறேம்மா. இப்போ எதுவும் பண்ணலை, உங்களை திருத்த முடியாதுன்னு எனக்கு தெரியும். என்னை முன்னாடி விட்டுட்டு நீங்கள் பின்னாடி அடுத்து பிளான் பண்ணுவீங்கன்னு தெரியுமா? பெத்த பொண்ணுக்கே நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டீங்க, அப்புறம் எப்படி மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரேகா பேசுவோம். ஏன் கண் இப்படிலாம் பேசுகிற, என்ன ஆச்சு இவளுக்கு, ஏன் என்னென்னமோ பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து கோவப்படுறாங்க. இல்லைம்மா, நீ தெரியாது, நீ இப்படி தான் பண்ணுவேன், நான் போகிறதா கிடையாது, நீ எலெக்ஷனில் நிற்கக்கூடாது, நீ கேஸை வாபஸ் வாங்கு, அதாவது வாபஸ் வாங்க நோட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரேகா சொல்லிகிட்டே இருக்கவும், ரேகா கண்ணு ப்ளீஸ் தான் நின்னாச்சுடா அப்படின்னு. இல்லைம்மா, இதுக்கு முன்னாடி நின்ன மாதிரி யாரையாச்சும் உங்கள் ஆட்களை கூட நிற்க நீ நிற்காத அப்படின்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்க பிடிவாதமாக வச்சிடுறாங்க நம்ம ரேகா வந்து. அவங்களுமே பொண்ணுக்காக சரின்னு சொல்லிடுறாங்க.
ரேகா இவ்வளோ தூரம் நான் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன், நான் உங்கள் பொண்ணே இல்லை அப்படி இப்படின்னு சொன்னதுக்கப்புறமா எப்படி சிந்தாமணி நிற்பாங்க, வேறு வழியே இல்லாமல் கேஸை அதாவது நோட்டீஸை வாபஸ் வாங்கிடுறாங்க. சிந்தாமணி மட்டும் அதுலேருந்து வாபஸ் வாங்கிட்டு போனாங்க அப்படின்னா அடுத்த நொடி வந்து ஓட்டு போடாமலே மீனா வந்து ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து வின் பண்ணுவாங்க போட்டி இல்லாமலே. ஸோ இப்படி தான் வந்து நடக்க போகுது. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது? ஸோ சிந்தாமணி கேஸை வாபஸ் வாங்கிட்டா மீனா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் படுவாங்க. ஏன் அவங்க விலகுனாங்கன்ற காரணம் புரியாமல் மீனாவும் யோசிக்கவும் தான் செய்வாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது? மீனா ஜெயிக்க போகிறாங்களா, விஜய் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.